டீ அப்படின்னாலே நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும். டீ குடிச்சே நம்மளுடைய முடிய வளர்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. டீ நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு உதவுறது மட்டும் இல்லாம, முடி கொட்டுறதையும் ஸ்டாப் பண்ணும். டீல ஏராளமான ஃப்ளேவர்கள் இருக்கு. பொதுவா இஞ்சி டீ, ஏலக்காய் டீ போன்றவை நம்மளுடைய புத்துணர்வை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதேபோல சில டீ குடிக்கிறதுனால சளி, காய்ச்சல் போன்ற சமயங்கள்ல நல்ல மருந்தா நமக்கு உதவி பண்ணும். இப்போ நாம பார்க்க போற டீ வகைகள் நம்முடைய முடி வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல முடி உதிர்வை தடுக்கும் டீ வகைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ரோஸ்மேரி டீ. பொதுவா தலையில ரத்த ஓட்டம் ஆரோக்கியமாக சீராக இருந்தாலே பொடுகு, முடி உதிர்வு போன்ற எந்த பிரச்சனைகளுமே வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ரோஸ்மேரி டீய தினமும் நாம எடுத்துக்கிறதுனால உங்களுடைய தலையில் ரத்த ஓட்டம் சீராகி எந்த பிரச்சனைகளுமே வராது. அதாவது பொடுகு, முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரீன் டீ. இப்போ நிறைய பேரு விரும்பி குடிக்கும் கிரீன் டீ அவ்வளவு ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருக்குது. இது இன்சுலின் செயல்பாட்டை அதிகரித்து வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, முடி கொட்டும் பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறவங்க தினமும் கிரீன் டீயை குடிச்சிட்டு வரும்பொழுது முடி உதிர்வு பிரச்சனை குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது ஜாஸ்மின் டீ. மல்லிகை பூக்கள் கொண்டு செய்யப்படுற ஜாஸ்மின் டீல முடி ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மல்லிகை பூவை வெறும் தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாம மல்லிகை பூவை கொண்டு நாம டீ தயாரித்து குடிக்கிறதுனால தலைமுடி பார்க்கறதுக்கு ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் அதே சமயம் முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாம் தெரிஞ்சுக்க போறது லவங்கப்பட்டை டீ. பொதுவா லவங்கப்பட்டையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்மளுடைய உடலில் உள்ள குளுக்கோஸ் எளிதில் உறிஞ்சுவதற்கு இந்த லவங்கப்பட்டை உதவி செய்யுது. இதனால இன்சுலின் அளவு கட்டுப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லைங்க, முடி உதிர்வுக்கு லவங்கப்பட்டை டீ பெரிதளவுல உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அடுத்ததா நாம பார்க்க போறது வெந்தய டீ. உடம்புல நீர்ச்சத்து இல்ல, உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கல அப்படின்னா கூட முடி உதிர்வு நமக்கு ஏற்படுது. வெந்தயத்துல அமினோ அமிலங்கள் நிறைந்து இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பை தூண்டி முடி உதிர்வை தடுக்குதுங்க. இத ஹேர் மாஸ்க் வடிவிலையும் நாம எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நாம இந்த டீ குடிச்சிட்டு வர்றதுனால முடி உதிர்வு பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொடுகு பிரச்சனைகள், தலையில அரிப்பு ஏற்படுறது, முடி கொட்டுதல், இந்த பிரச்சனை எல்லாமே குறைக்கப்படுது. முடி செழித்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் சொன்ன இத்தனை டீ வகைகளை உங்களோட ஃபேவரட் எது, இது வரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டீ ஒரே மாதிரி குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.